யூஏ பொறுத்தவரை அவங்கள ஃப்ரெஷராக தான் 190 கம்பெனி இன்டர்வியூ கால்ஸே வரல. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க ஆக்சுவலாக. அதுதான் என்ன தான் நீங்கள் தியரிட்டிக்கலாக நீங்கள் வந்து நான் படித்து முடிச்சிருக்கேன், எனக்கு நான் கோர்ஸ் முடிச்சிருக்கேன், நான் கோர்ஸ் முடிச்சதுனால எனக்கு அந்த வேலையை செய்ய தெரியும்னு அர்த்தம் கிடையாது. குளுக்கோஸ் விளம்பரத்துக்கு சூரியன் போட்டு மண்டையிலிருந்து ஜூஸ் உறிஞ்சிட்டு இருக்குமே, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். நாங்கள் சொல்ல போகிற கோட்பாட்டுக்கெலாம் நீங்கள் உட்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் துபாய் நம்பி வரலாம். அந்த டைமில் வந்து ஹைரிங்கும் பண்ண மாட்டாங்க, ஃபயரிங்கும் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரோ வேலை இருந்தால் சொல்லுங்கள். சரி, இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிட்டா நீங்கள் எப்படி வருவீங்க? நாளைக்கு இன்டர்வியூ வாங்கன்னு சொல்லுவாங்க, எப்படி வருவீங்க? ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரி. அதுக்கப்புறம் இது வந்து சூர்யா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, துபாயில் வந்து நிறைய பேர் வந்து ஜாப்ஸ் தேடணும், ஆனால் எப்படி தேடுறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, ஊரில் இருந்துட்டு அப்ளை பண்ணால் கிடைக்குமா கிடைக்காதா, விசா ப்ராசஸ் என்ன, அப்புறம் வந்து அட்டஸ்டேஷன் ப்ராசஸ் என்ன, அதுக்கப்புறம் இங்கே ஜாப் சேர்ந்ததுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வரும் ஃபேஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது இல்லை, அதை பற்றி ஒரு டீட்டெயிலான டிஸ்கஷன் தான் நாங்கள் பேச போகிறோம். இதை பற்றி நானும் இவனும் வந்து ரொம்ப நாள் தனியாக பேசியிருக்கோம், ஆனால் நிறையா பீப்புளுக்கு இது வந்து தேவைப்பட்டுச்சு. அதனால் வந்து நாங்கள் ஒரு பாட்காஸ்ட்டாக அதை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால வந்து இன்றைக்கி நாங்கள் ஒரு பாட்காஸ்ட்டாகவே வந்துட்டோம். ஹாய் சூர்யா. ஹாய் ஹரி. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக 1.5 இயர்ஸாக துபாயில் இருக்கேன். சூர்யா பற்றி அவனே சொல்லுவான். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து சூர்யா. என்னை இன்ஸ்டாகிராமில் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ ஹரி சொன்ன மாதிரி தான் நான் வந்துட்டு இங்கே ஒரு 4 இயர்ஸாக இருக்கேன். ஒரு கம்பெனியில் கஸ்டமர் சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே ஜாயின் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு. 3 இயர்ஸ் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கும் இந்த ஜாப்பில் சேர்ந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணோம். அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் இப்போ இந்த பாட்காஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்தராக பேசலாம். ஏன்னா எனக்கும் அவனுக்கும் வந்து நிறைய குவரிஸ் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ரிலேட்டடாக வரங்காட்டி சரி நாங்கள் 2 பேரும் ஒரு பாட்காஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஒரு முடிவு எடுத்தோம். ஸோ வந்து அந்த குவரிஸை வந்து என்னென்ன குவரிஸ்லாம் நீங்கள் அதிகமாக கேட்டுருக்கிறீங்க, என்னென்ன குவரிஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, என்னென்ன குவரிஸ்லாம் உங்களுக்கு தெரியாது, இங்கே வந்ததுக்கப்புறம் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பெருசாக வந்து கேட்பாங்கன்னா, நமக்கு ஜாப் ப்ராசஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உன்னோட ஒப்பீனியன் அதில் என்ன? உனக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து அதிகமாக வரும்? ஆக்சுவலாக நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறது மொத்தமே வந்து நம்மக்கிட்ட என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லிக்கணும். என்னென்னா, நாங்கள் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம், அதுவும் ஜாப் ரிலேட்டடாக வீடியோஸ் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ வேலை இருந்தால் சொல்லுங்கள், ப்ரோ எனக்கு வேலை இருந்தால் சொல்லுங்கள், சிம்பிளாக வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறத வந்து நம்மளால் ஒரு வாரத்தில் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஸோ அதையுமே நான் ஒரு வீடியோவை போட்டுருந்துருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கு பின்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஜஸ்ட் வேலை இருக்கான்னு கேட்டால் ஓகே இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை கிடையாது. இல்லை அப்படின்னால ஒரு எடுத்தோன்னு ரிஜெக்ட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக இது பெரிய ப்ராசஸ். ஸோ உங்களுக்கே தெரியும் என்னென்ன மாதிரி. ஏன்னா நம்ம ஊராக இருந்தால் வார்மப்பில் நம்ம வீட்டில் வந்து ரூம் இருக்குது, நீ ரூமில் இருந்துட்டு போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். ஆனால் துபாயில் அப்படி இல்லை. ஆக்சுவலாக ரியல் எஸ்டேட்டை பற்றி நான் இன்னொரு நாள் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும். ஏன்னா வந்து நம்ம இருக்கிறதே ஒரு பார்ட்டிஷனோ ஒரு பெட் ஸ்பேஸோ, அங்கே வந்து நமக்குன்னு ஒரு சின்ன ஸ்பேஸில் இருப்போம். அங்கே வந்து நமக்கே கொஞ்சம் தான் ஸ்பேஸ் இருக்கும், நம்ம பொருள் வைக்கிறக்கும் நம்ம இருக்கிறக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒருத்தங்களுக்கு இடம் கொடுத்து தங்க வச்சு ஒருத்தங்களை வந்து வேலைக்கு அனுப்புகிற அளவுக்கு யாருக்குமே மேக்ஸிமம் 90% சொல்கிறேன், யாருக்கும் அந்தளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. அதுதான் மெயின் ரீசனே. அதுதான் எல்லாத்துக்கும் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மெயின் ரீசனே அதுதான். ஏன்னா அங்கே தான் வந்து எக்ஸ்பென்சிவ் ரொம்ப அதிகம் இருக்கிறதுலே. சம்பளத்தில் கிட்டத்தட்ட வந்து 30 to 40% வந்து ரூம் ரெண்ட்டுக்கு போகும் துபாயில். அது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆக்சுவலாக ஒரு 700 to 1200 வரைக்கும் ஏஇடியில் சொல்கிறேன். ஒரு அரௌண்ட் ஒரு 25K இருக்குமா, 20 to 25K நமக்கு ரூமுக்கே செலவாயிருமா. அதனால தான் வந்து நிறைய பேர்த்து வந்து எனக்கு வந்து சப்போஸ் ஜாபுக்கு நான் இங்கே வந்ததுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுவேன்னா ரூமில் தான் அடிப்படும். நீங்கள் தான் ரூம்ஸ் எல்லாமே பார்த்துக்கணும், எல்லா விஷயமும் பார்த்துக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஜாப் வந்துட்டு நான் ஏன் வந்து இதை பெரிய ப்ராசஸ்ன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஹரி சொன்ன மாதிரி நீங்கள் நம்ம ஊரில் இருக்கவங்க நீங்கள் வேலை கேட்குறீங்க அப்படின்னா இங்கே வாங்க வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி ஈஸியாக சொல்லிடலாம். இல்லை வேலை இல்லைன்னா என் கம்பெனியில் வேகன்சி இல்லைன்ற மாதிரி ஈஸியாக சொல்லிடலாம். இதுவே துபாய்ங்கிற பட்சத்தில் இது ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதை நீங்கள் லைஃப்பில் எடுத்து வைக்க போகிற ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்பு. நீங்கள் வந்து ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வராங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். ஸோ அதுலேயும் முக்கியமாக துபாயை பற்றி பேசணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு மென்டலி ஃபஸ்ட்டு வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் சில உங்கள் டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஸ்டடீஸாக இருக்கட்டும், உங்கள் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அட்லீஸ்ட் வெல் ப்ரிப்பேர்டாக இல்லைனாலும் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்லையாவது இதை பற்றின ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன புரிதலாவது உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு அட்லீஸ்ட் மெச்சூராக ஒரு ஹேண்டில் பண்ணுறதாச்சும் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து உங்களை வந்து எப்போவுமே வந்து ஒரு ஸ்பூன் ஃபீடிங் பண்ணி வளர்த்துருக்காங்க, இல்லை வந்து உங்கள் பேக்கப்புக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க, நிறைய பீப்புள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் வந்து எப்போவுமே நிறைய பேர்த்த டிபெண்ட் பண்ணி இருந்துக்கிறீங்கன்னா துபாய் நீங்கள் வந்து சஸ்டைன் ஆகிறது ரொம்ப கஷ்டம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்போ ரொம்ப வருஷம் தனியாக வீட்டை விட்டு ஒரு தனியாக ஒருத்தர் வளர்ந்தவன், ஹாஸ்டல்லே இருந்து வளர்ந்தவன்லாம் அவனையே பார்த்து பழகிட்டான். ஸோ அவனுக்கு நேச்சராகவே அவன் எங்கே போனாலும் அவனை பார்த்துக்க தெரியும். ஆனால் இப்போ வீட்டில் இருந்தே போயிட்டு இருக்கிறீங்க, இல்லை வீட்டில் இருந்தே வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க, நான் டக்குன்னு நீங்கள் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னா
ரொம்ப சப்போஸ் கிடைக்கல, ஏன்னா ஜாப் ப்ராசஸ் வந்து சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி முன்னாடியே வந்து சில பேர் 10 நாளில் கிடைக்கும், சில பேருக்கு 1 மாதம், சில பேருக்கு 4 மாதம் கூட ஆகும். ஆனால் கண்டிப்பாக சப்போஸ் ஸ்கில் நல்லா இருக்குது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி நீங்கள் ஊரில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இங்கே வந்து கிடைக்கிற சான்சஸ் அதிகம். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆவீங்க, ரொம்ப ஃபீல் டவுன் ஆவீங்க, ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு கட்டத்தில் வழி இல்லாமல் நான் ஊருக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போயிடுவீங்க. ஏன்னா நான் ஏன் அந்த மாதிரி பீப்புளை வந்து இங்கே வர வேண்டாம் நான் சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ₹1-2 செலவு பண்ணல, கிட்டத்தட்ட வந்து சொன்ன மாதிரி விசாக்கே வந்து ஒரு ₹15 பக்கம் நீங்கள் செலவு பண்ணிடுவீங்க. அட்டஸ்டேஷனுக்கு அது ஒரு ₹12 பக்கமாக அட்டஸ்டேஷன் செலவாகும். அதுக்கப்புறம் மற்ற ப்ராசஸ் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சப்போஸ் இல்லைன்னா அதுக்கு ஒரு ₹2-3 செலவாகும். அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து டிக்கெட் போட்டிங்கன்னா அது ஒரு ₹20 செலவாகும். அரௌண்ட் நான் சொல்கிறேன், ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் இங்கேருந்து வரீங்கனாலும் அரௌண்ட் 18 to 22K அந்த மாதிரி செலவாகும். அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் 1 மாதம் தங்குறீங்கன்னா அதுக்கான ரூம் செலவு, அதுக்கு ஒரு ₹20 செலவாகும். கிட்டத்தட்ட நீங்கள் இதுவே இந்த ப்ராசஸ்க்கே வந்து கிட்டத்தட்ட 1.6 1.7 வந்துடும். கடைசியாக நீங்கள் முடிச்சுட்டு அந்த ரிட்டர்ன் டிக்கெட் எல்லாமே சப்போஸ் நீங்கள் கிடைக்காம போனீங்கன்னா 1.7 வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷர் உங்களுக்கு வேறு லெவலில் கிடச்சிருக்கும். அதை நான் வந்து சாலிடாக சொல்லுவேன். துபாய் வந்ததுக்கு உங்களுக்கு வந்து வேறு லெவல் எக்ஸ்ப்ளோஷர் கிடைக்கும். வேலை இல்லாமல் போனீங்கன்னா மன வருத்தமும் மனவேதனையும் நீங்கள் தோத்துட்டீங்கிற ஒரு மைண்ட் செட்டோட போவீங்க. அங்கே போயிட்டு சும்மா தான் சுற்றிட்டு வந்து எத்தனை பேர் சொல்லுவாங்க, எல்லாமே உங்களுக்கு வந்து தாட்டில் வரும். நம்மளை கேலி பண்ணி பேசுவாங்களோ, நம்மளை வந்து கஷ்டப்படுத்திடுவாங்களோ, நம்ம வந்து. ஆனால் நீங்கள் ஒரு சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு தடவை வந்துட்டீங்கன்னா வந்து தோத்துட்டு போனாலும் அது ஒரு எக்ஸ்ப்ளோஷர் தான். ஆனால் அதோட விலை 1.7 lakhs. நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதை 1.7 lakhs வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, நான் ஃப்ரெஷர், ஆனால் வந்து எனக்கு ரெஃபரன்ஸும் இல்லை, எதுவும் இல்லை, எனக்கு வந்து டேப் பண்ணுறதுக்கு எனக்கு எப்படியுமே தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சப்போஸ் வேலை கிடைக்காம போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோஷர் மட்டும் தான் கிடைக்கும், ஏமாற்றம் கிடைக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது அது ரொம்ப கஷ்டம் தான். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கன்னா தாராளமாக வந்து சர்ச் பண்ணலாம். நல்ல நாலேஜ் இருக்குது, உங்கள் ஃபீல்டில் வந்து நல்ல நாலேஜ் இருக்குது, ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்கள் ஃபீல்டில் வந்து நல்ல நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு ஒரு ப்ரூவன் ரெக்கார்டு வச்சுருக்கிறீங்க, ஒரு ப்ரூவன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. துபாயில் நிறையா பீப்புள் அந்த மாதிரி இருக்காங்க. இங்கே மேக்ஸிமம் என்ன கேட்பாங்கன்னா UAE எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் வந்து பார்ப்போம். அதானே உனக்கும் நீ வந்தப்போ அதுதான், நான் வந்தப்போ அதுதான். கண்டிப்பாக என்ன கேட்டாங்கன்னா இந்த மாதிரி UAEக்கு நீ ஃப்ரெஷர் தான், UAEயில் உனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, UAE மார்க்கெட்டுக்கு நீ புது ஆள் தான் அப்படின்னு. அப்படி இருந்தும் என்னால் எப்படி வந்து மார்க்கெட்டை டேப் பண்ண முடிஞ்சுன்னா, நான் UAE ஃப்ரெஷராக இருந்தாலும் எனக்கு ஃப்ரீலான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு வந்து கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து எனக்கு வந்து 6+ years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறங்காட்டி எனக்கு ஒரு கம்பெனி வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த கம்பெனியில் இவ்வளோ ட்ராபேக் இருக்குது. நான் ஆக்சுவலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேக்ரவுண்ட்லேருந்து வரேன். ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணுறதுனா அந்த கம்பெனியில் என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணி அந்த கம்பெனியை டைரெக்டாக போய் அப்ரோச் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த நாலேஜ் இருக்குது, அந்த கம்பெனி எப்படி க்ரோ பண்ணலாங்கிற ஒரு நாலேஜ் இருக்குது. ஸோ அப்படி பண்ணும்போது நான் UAE எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் ஒருத்தன் ஃப்ரெஷராக வரக்கு எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொன்னால், என் ஃப்ரெண்டு ஹர்ஷத் சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ரெஷராக வர வந்து சும்மா கம்ப்யூட்டர் கொடுத்து வந்து உட்காந்து வேலை செய்ப்பானா அவனால் செய்ய முடியாது. இப்போ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன், எனக்கு வந்து UAE எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இருந்தாலும் வேலை செய்யுங்க, இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் கொடுக்கணும், என்னால் சொல்யூஷன் கொடுக்க முடியும். அதில் டிஃபெக்ட் இருந்தால் அனலைஸ் பண்ணி எங்களால் மாற்றிக்க முடியும். ஒரு 10 days 2 months என்னால் வந்து ரெக்கவர் ஆகிக்க முடியும். ஆனால் ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து பண்ண மாட்டான். ஏன்னா வந்து ஒரு ₹7,000 விசாவில் ஸ்பெண்ட் பண்ணுறான், அவனுக்கு வந்து ட்ரெயின் பண்ணணும், அதுக்கப்புறம் அவனோட செலவெல்லாம் அவன் பார்த்துக்கணும். அந்த கம்பெனி வந்து நிறைய பார்த்துக்கும். அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் வந்து சரியில்லைன்னா அந்த ஸ்பெண்ட் பண்ண விசாவுக்கு வந்து காஸ்ட் வந்து அது பேர் பண்ணிட்டு மறுபடியும் வேறு யாரையாச்சும் பார்க்கணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ₹7,000 நீங்கள் கிட்டத்தட்ட நினச்சிட்டு அது ₹2 லட்சம் வந்துடும் ₹7,000. ஸோ அது வந்து அதனால தான் இந்த இஷ்யூ. ஜாபில் வந்து மார்க்கெட் டேப் ஆகிறங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம வந்துட்டு ஃப்ரெஷராக இருந்தால் நீங்கள் எவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலுமே UAE பொறுத்தவரை அவங்கள ஃப்ரெஷராக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்காக நீங்கள் ஊர்லேருந்தே ஃப்ரெஷராக வந்துடலாம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அதை தான் வந்து ஹரி ஒன்று சொல்லிட்டு, நீங்கள் ஊர்லேயே நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தா தான். எதுக்கு இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் பேசுகிறவங்க ப்ரோ நான் இப்போ தான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், ஸோ இது படித்தா ஸ்கோப் இருக்குமா, இது படித்தா எனக்கு வந்து இங்கே வேலை கிடைக்குமா, இல்லை வந்து நான் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் 1 year வீட்டில் தான் இருக்கேன், இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் நிறைய பேர் வந்து இங்கே வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, வரீங்க. அது வந்துட்டு சீரியஸாகவே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும் ஆக்சுவலாக. அதுதான் பிரச்சனையே. நான் உங்களுக்கு கிடைக்காதுன்னு நான் சொல்லல, ரெஃபரன்ஸ் இருந்தால் நான் சாலிடாக சொல்கிறேன். துபாயில் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது, சாலிடான ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் ரெஃபரன்ஸ் இல்லைன்னா
நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷராக இருக்கிறீங்க, இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வரீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அன்டில் அன்லெஸ் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் காலேஜ் படிக்கும்போதே நிறைய ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் வந்து ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கு நான் வந்து இன்டர்ன்ஷிப்போ ஃப்ரீலான்ஸோ சொல்கிறது வந்து நீங்கள் காசு கொடுத்து பண்ணியிருக்கக்கூடாது. உங்களுக்கு அந்த விஷயம் காசு தந்துருக்கணும். உங்களோட ஸ்கில் மூலியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணி அதில் இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிறீங்க, அது கம்பெனி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கெல்லாம் பண்ணிங்கன்னா அதெல்லாம் ஸ்கில் எக்ஸ்பீரியன்ஸில் வந்துடும். அப்படி இருக்கிறவங்களுக்கு மார்க்கெட் நாலேஜ் இருக்கும், அதனால் அவங்க வந்து தேடலாம். சப்போஸ் அதெல்லாம் மேக்ஸிமம் அந்த மாதிரி யாரும் பண்ணுறது இல்லை. மேக்ஸிமம் ஃப்ரெஷர்ஸ் நம்ம ஊரில் சிஸ்டம் அப்படி தானே, காலேஜ் முடித்தா வேலை வாங்கி தருவாங்க, வேலை அடிச்சா போவேன், இல்லைன்னா வந்து நான் சும்மா இருப்பேன் அந்த மாதிரி. ஸோ வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து வரது பெட்டர். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்காது, நாலேஜ் இல்லைன்னா நீங்கள் வந்து தேடுறது கஷ்டம். என்ன தான் நீங்கள் தியரிட்டிக்கலாக நீங்கள் வந்து நான் படித்து முடிச்சிருக்கேன், எனக்கு நான் கோர்ஸ் முடிச்சிருக்கேன், நான் கோர்ஸ் முடிச்சதுனால எனக்கு அந்த வேலையை செய்ய தெரியும்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் ஃபீல்டுக்கு போகும்போது அது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு சிம்பிளாக ஒரு சாம்பிளுக்கு சொல்லணும்னாலே, ஒரு இடத்துக்கு போய் திடீர்னு எடுப்பா அப்படின்னா அவன் சொன்னது என்னன்னு கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். அட்லீஸ்ட் ஒரு மாதம் 2 மாதமாவது நீ அதை பார்த்துருந்தா தான் உனக்கு அது என்னன்னு தெரியும். தியரிட்டிக்கலாக நீ நிறைய விஷயம் படிச்சிருக்கலாம். சிம்பிளாக ஒரு ஸ்க்ரூ எடுமா, ஸ்க்ரூ பேர் உனக்கு தெரியல, இட்ஸ் அ ஃபெயிலியர். நாங்கள் எதுக்கு ஆக்சுவலாக அந்த பாட்காஸ்டோட மெயின் பர்பஸே என்னன்னா, நாங்கள் சொல்ல போகிற கோட்பாட்டுக்கெலாம் நீங்கள் உட்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் துபாய் நம்பி வரலாம். இல்லைன்னா பலவிதமான ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நாங்கள் பேசுகிறதெல்லாம் வச்சு நாங்கள் என்னென்ன மாதிரி கோட்பாடுகள் சொல்கிறோம், அதுக்கு கீழே நீங்கள் வரீங்களான்றதை ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், வந்ததுக்கப்புறம் ஹபிபி கம் டு துபாய்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்துட்டு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்ன இப்படி இந்த மாதிரி தான் ரூமில் இருக்கணுமா, இந்த மாதிரி தான் நான் போகணுமா, இந்த மாதிரி தான் வரணுமான்னு ரொம்ப சங்கடப்படுவீங்க. ரொம்ப அட்ஜஸ்டடாக வளராமல் இருந்தீங்கன்னா, முக்கியமாக அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப கன்வீனியண்ட்டாக வளர்ந்துட்டீங்க அப்படின்னா வந்து துபாய் வந்து ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும். சப்போஸ் அதெல்லாம் இல்லை எங்கே போனாலும் பார்த்துக்கலாம், பொழைச்சிக்கலாம், எங்களுக்கு ஸ்கில்லும் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், யூஆர் த ரைட் கை, நீங்கள் தாராளமாக வந்து தேடலாம். நோம்பு டைம் வந்து இப்போ மட்டும் இல்லை, இந்த பாட்காஸ்ட் நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி, நோம்பு டைமில் துபாயில் 1 மாதத்துக்கு வந்து இது இருக்கும், ஆஃபீஸ் ஹவர்ஸ் கம்மியாயிரும். அந்த டைமில் வந்து ஹைரிங்கும் பண்ண மாட்டாங்க, ஃபயரிங்கும் பண்ண மாட்டாங்க. அந்த நோம்பு டைம் மட்டும் நீங்கள் வர வேண்டாம், மற்ற எந்த டைம் வேணாலும் நீங்கள் வரலாம். எப்போவுமே ஜாப் மார்க்கெட் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஹைரிங், அப்போ வந்து இல்லை. வின்டர் சீசன் வந்து 6 மாதம் இருக்கும். நவம்பர்லேருந்து கிட்டத்தட்ட மே முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் வின்டர் இருக்கும். அப்போ உங்களுக்கு வேலை தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரோட்டில் நடக்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும், சில்லாக இருக்கும். ஓகேயா? சம்மரில் வந்து இப்போ நான் ஒரு நாளைக்கு நான் 4 கம்பெனி ஏறி இறங்குறேன் வின்டர்லனா, சம்மரில் உங்களால் ஒரு கம்பெனி தான் ஏற முடியும். ஏன்னா வந்து வெயில் கிட்டத்தட்ட 50 டிகிரிக்கு மேலே தாண்டி அடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ட்ரெயின் ஆவீங்க. ஆக்சுவலாக நீங்கள் அந்த குளுக்கோஸ் விளம்பரத்துக்கு சூரியன் போட்டு மண்டையில இருந்து ஜூஸ் உறிஞ்சிட்டு இருக்குமே, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் லிட்ரலாக அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள். அதனால தான் சம்மரில் வந்து வேலை தேடுறது கஷ்டம்னு சொல்கிறேனே தவிர, சம்மரில் வந்து வேலை கிடைக்காதுன்ட்டு இல்லை. அந்த நோம்பு டைம் மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. அதுதான் இங்கே வேலை கிடைக்கும் கிடைக்காதுன்ற விஷயத்துக்கு என்னோட ஒரே வார்த்தையில் பதில். இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் பேசுறது முழுக்க நீங்கள் துபாய்க்கு விசிட் விசால வந்ததுக்கப்புறம் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஆமாம், ஏன்னா ஊர்லேருந்து இங்கே ஜாப் தேடுறது அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது, குவைட் ஹார்ட், இம்பாசிபிள்ங்கிற சொல்லிட முடியாது. பட் அந்த 1% இருக்கிறவங்க இங்கே வந்தாலும் பொழைச்சிப்பாங்க, அங்கே இருந்தாலும் பொழைச்சிப்பாங்க. ஸோ அந்த பீப்புளை நான் வந்து டேப் பண்ண விரும்பலை. இப்போ அந்த ஏன்னா மேக்ஸிமம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், 90% பீப்புள் வந்து அங்கேருந்து நான் அப்ளை பண்ணேன். சேஃபர் சைடாக அப்ளை பண்ணுவீங்க. சில பேர்லாம் நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் ப்ரோ, 1 மாதத்துக்கு வந்து அங்கே வந்து தேடிட்டு வேலை கிடச்சா பார்ப்பேன், இல்லைன்னா வரமாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்கில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு வந்து தேடணும்னா நீங்கள் இங்கே தான் வந்து தேடி ஆகணும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 6000 பேர் வராங்க வேலை தேடுறதுக்கு மட்டுமே. டூரிசம் மட்டுமே அவ்வளோ பேர் வராங்க, 17 மில்லியன் பேருக்கு மேலே வந்துருக்காங்க லாஸ்ட் இயர் டேட்டா படி. அதில் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு 30% 20% எடுத்தாலும் ஒரு நாளைக்கு 6000 பேர் வரும். அந்த 6000 பேருக்கு 3000 பேர் வேலை தேடி வரானாலும் 3000 பேர் தான் இந்த துபாய் பார்க்கமா. நீங்கள் அங்கே இருந்துட்டு அப்ளை பண்ணுறீங்க, உங்களை பார்ப்பாங்களா? இந்தியா ஃபோன் நம்பரும் இந்தியா லொக்கேஷனும் போட்டிருந்தாவே அவன் ரிஜெக்ட் பண்ணுவான், அந்த ரெஷ்யூம் உள்ளேயே போகாது. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து வந்தப்போ வந்து நான் என்ன பண்ணிருந்தேன்னா, துபாய் நம்பர் வந்து நான் யூஸ் பண்ணல, இந்தியா நம்பரை போட்டுட்டு கராமா அப்படின்னு போட்டு அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். இன்டர்வியூ கால்ஸ் 190 கம்பெனி இன்டர்வியூ கால்ஸே வரல. இது ஒரு ஹிண்ட் ஆக்சுவலாக. சப்போஸ் இந்த பாட்காஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் நாங்கள் பேச போகிற போக்கில் அப்படியே வந்துடும். இது ஒரு ஹிண்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதுசாக வரீங்கன்னா இந்தியா நம்பர் இருந்துச்சுன்னா அவங்களை கூப்பிடுறதுக்கு வந்து 90% வந்து சான்ஸ் கிடையாது. யோசிக்கவே மாட்டாங்க. அது இந்தியாவில் இருக்கிறேன் சும்மா நான். ஏன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணுறாங்க, அவனை பார்ப்பாங்களா? இல்லை துபாய் வந்து அப்ளை பண்ணுறேன். சரி, இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிட்டா நீங்கள் எப்படி வருவீங்க? நாளைக்கு இன்டர்வியூ வாங்கன்னு சொல்லுவாங்க, எப்படி வருவீங்க? வர முடியாது. இல்லை, நாளைக்கு உனக்கு அர்ஜென்ட்டாக வேகன்சி இருக்குது, நீ வந்து இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணு அப்படின்னா நீங்கள் வந்து நாளைக்கு இன்டர்வியூ எப்படி வருவீங்க? நீங்கள் நைட்டு பேக் பண்ணிட்டு நாளைக்கு உங்களால் வர முடியாது. இது வந்து ஊரில் இருந்துட்டு இந்தியா நம்பர் போடுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இன்டர்வியூ போகலனாலும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் நீங்கள் துபாய் விசிட்டில் வந்ததுக்கப்புறமும் நீங்கள் இந்தியா நம்பர் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மிகப்பெரிய லாஸ். உங்களை கூப்பிடணும்னு நினைக்கிறவங்க கூட இந்தியா நம்பர் எங்கே இருக்கானா உனக்கு தெரியாது. ஸோ அவங்களை வந்து சிம்பிளாக வந்து அவன் கூப்பிட மாட்டான்.